ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கலாமா? நீதி என்பது வேறு, நியாயம் என்பது வேறு. நீதி அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டம் என்ன சொல்லுது? அங்கே தான் அவனுக்கு ப்ராமிசரி நோட் கொடுத்தாங்களா, அவங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கா, அவங்களுக்கு சாட்சிகள் யாருன்னா இருக்காங்களா? நியாயம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை சார், மரத்தடியில் தான் சார் நான் கொடுப்பேன். தினம் அவரை மரத்தடியில் பார்ப்பேன், மாதம் 2ஆம் தேதி அவர்கிட்ட நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன் சார். அப்போ வாங்கினவர் நியாயமாக திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? நியாயமாக கொடுக்கலை அப்படின்னா, ஒன்றுமே உங்கள்கிட்ட அத்தாட்சியே இல்லைன்னா நீதி உங்களுக்கு கிடைக்காது. உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம். இதை பற்றி சில முக்கியமான பதிவுகளை நான் ஏற்றிட்டுருக்கேன் வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக. நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், இது ஒரு சர்வீஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் போய் மாட்டிக்கிறாங்க, இதான ஒரு கேஸில் போய் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி வெளியில் வருதுன்னு அவங்க தெரியல. பொதுவாகவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா சொல்லுவார், ஸ்ரீதர் 2 இடத்துக்கு போகிறதுக்கு அவாய்ட் பண்ணு, ஒன்று போலீஸ் ஸ்டேஷனு, ஒன்று நீதிமன்றம். இங்கே நியாயம் கிடைக்காதுன்னு இல்லை, அது போயாச்சுன்னா அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகும். நடைமுறை சிக்கல்கள் பல விஷயங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க. எதற்காக இந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த எபிசோடில் நான் மணி டிரான்சாக்ஷன் பற்றி பேச போகிறேன். கடந்த சில நாட்களாக 2-3 பேர் இங்கே ஃபோன் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் ஒரு சீட்டு கட்டுறாரு. இங்கே ஒரு கிராமத்தில் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் வரப்போகுது, அதனால் ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு சீட்டு கட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும் சீட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. 10,000 ரூபாய் சீட்டு, 20,000 ரூபாய் சீட்டு, கம்பெனிகள்லாம் கூட உண்டு, இந்த சீட்டு கட்டுறது உண்டு. எல்லாம் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, இல்லை ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குது, பல ஆண்டுகளாக அவர் சீட்டு பிடிக்கிறாரு. ஃபண்டுன்னு கூட சொல்லுவாங்க. நம்பிக்கை கட்டலாம், கரெக்டாக அந்த டிவிடெண்டெல்லாம் வந்துடும், சீட்டு எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் கட்டிகிட்டே இருப்பார். ஆனால் இது சில இடங்களில் சிக்கலில் போய் விட்டுடுது நம்மளை. இப்போ நான் சொன்னேனே, அவர் என்ன பண்ணுறாரு, 6 லட்ச ரூபாய் சீட்டு கட்டிட்டார், அதுக்கப்புறம் 2 லட்ச ரூபாய் கட்டிடுறாரு, அதுக்கப்புறம் 3 லட்ச ரூபாய் கட்டிடுறாரு. ஸோ 6 + 2 8 + 3 11 லட்சம். இப்போ இந்த சீட்டு பிடிச்சம்மா கொடுக்க மாட்டேன்றாங்க, டிஃபால்ட் பண்ணுறாங்க. என்ன செய்யுது சார்னு கேட்குறாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இந்த சீட்டு பணம் கட்டினீங்களே, அதுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்கா? இருக்குது சார், இது பாருங்கள் ஜிபே நான் அனுப்பிச்சது, இது பாருங்கள் அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாவது அக்ரிமெண்ட்டு ஏதாவது இருக்கா? இல்லை. சரி, சீட்டு பிடிக்கிறாங்களே அவங்க ரிஜிஸ்டர்ட் சீட் கம்பெனியா? இல்லை. எனக்கு என்ன சார் ரெமெடி அப்படின்னா, நான் ஃப்ராங்காக அவர்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் கேஸு சார், 11 லட்சம் என்னால் ரிகவர் பண்ண முடியுமானா முடியும், சட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் என்ன அத்தாட்சி இருக்குது உங்களுக்கு? இப்போது சிட் ஃபண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, 1882 ஆக்டில் வந்தது. அது பிரகாரம் ஒரு சீட்டு கம்பெனி நடத்தணும்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ஊர்லேயே இருப்பாங்க, சீட்டு கம்பெனி நடத்துவாங்க, அந்த அட்ரஸே இருக்கும். அந்த கம்பெனிகளே பல கம்பெனிகள் டிஃபால்ட் ஆகி ராத்திரியே ஓடிடுறாங்க நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு அத்தாட்சியுமே இல்லாமல் ஒரு நட்பு அடிப்படையில், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில், ஒரு ஃபெமிலியாரிட்டி அடிப்படையில் 10 லட்சம் 11 லட்சம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன செய்யலான்னு கேட்குறாரு. ஒன்று, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சீட்டிங்கில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு, சீட்டிங் எல்லாம் கொடுக்கலாம். போலீஸில் அவங்க கூட்டு விசாரிப்பாங்க. ஒரு பிரைமா ஃபேசி கேஸ் இருந்தால் எஃப்ஐஆர் போடுவாங்க. அவங்கள குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அவங்க நீங்கள் சாட்சியெல்லாம் சொன்னீங்களன்னா அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு சட்டம் இடம் கொடுக்குது. ஆனால் உங்களுக்கு பணம் திரும்பி வராது. சரி, அப்போ எனக்கு பணம் வரணும் அப்படின்னா உரிமையியல் நீதிமன்றம், சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நீங்கள் கேஸ் போடலாம். உங்கள் அட்வொகேட் எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்பார். எல்லா ஆவணங்கள் உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். வாட்ஸ்அப் மெசேஜ் காமிக்கலாம், நீங்கள் பணம் கட்டினது காமிக்கலாம், உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆனது காமிக்கலாம். ஒருவேளை இந்த பணம் வாங்கினாரே அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுங்களால் அக்சஸ் பண்ண முடியுதுன்னா அதையும் எடுத்து காமிச்சு யூ கேன் எஸ்டாப்ளிஷ் அ கேஸ். ஆனால் அவர் கேட்குறாரு, எப்போ சார் அந்த கேஸ் முடியும்னா
நோ கேரண்டி. ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போடுறது ஈஸி. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பணும். அவர் அந்த நோட்டீஸ் வாங்கிக்கிறாரா வாங்கலையா, கோர்ட்லேருந்து வர சம்மனை. அதுக்கப்புறம் கோர்ட்டில் அவர் அப்பியர் ஆகணும். உடனே அப்பியர் ஆகிறாரா, தானாக அப்பியர் ஆகிறாரா, இல்லை வக்கீல் மூலமாக அப்பியர் ஆகிறாரா. அப்பியர் ஆகிட்டு நீங்கள் பிளெயிண்ட்டில் சொன்னீங்களே அதெல்லாம் அவர் எதிர்வாதம் வைப்பார். நான் வாங்கலை அப்படின்னு சொல்லலாம் அவர். இல்லை என்ன வேணால் காரணம் சொல்லலாம். இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு பிளெயிண்ட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு கோர்ட் வந்து ஒரு இஷ்யூஸ்னு ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுதான் கோர்ட்டில் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரையல் ஆரம்பிக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாட்சிகள், அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சாட்சிகள், இதெல்லாம் விசாரித்து விசாரணை முடிஞ்சு உங்கள் பக்கம் தீர்வு ஆயிடுத்துங்க. 11 லட்சம் உங்களுக்கு கோர்ட் ஆர்டர் பண்ணிதுன்னா அந்த ஆள் சும்மா இருக்க மாட்டார். அடுத்த லெவலுக்கு அவர் அப்பீலுக்கு போவார். அந்த அப்பீல் உங்களுக்கு காலை இழுக்கும். நான் எதனால் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ என்ன தான் முடிவு அப்படின்னா, பி கேர்ஃபுல். நாம்ளாக போய் மாட்டிக்கூடாது. நான் சிறு வயசில் வளரும்பொழுது எங்கள் வீட்டில் கூட சீட்டு கட்டினாங்க. புடவை சீட்டு கட்டுவாங்க, எங்கள் அம்மா நகை சீட்டு கட்டுவாங்க, ஒரு நகை கடையில் சீட்டு கட்டுவாங்க. அப்போ இருந்த நேர்மை வேறு, இப்போ இருக்க நேர்மை வேறு. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாமா, நீதி என்பது வேறு, நியாயம் என்பது வேறு. நீதி அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டம் என்ன சொல்லுது, அங்கே தான் அவனுக்கு ப்ராமிசரி நோட் கொடுத்தாங்களா, அவனுக்கு எவிடன்ஸ் இருக்கா, அவங்களுக்கு சாட்சிகள் யாருன்னா இருக்காங்களா. நியாயம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை சார், மரத்தடியில் தான் சார் நான் கொடுப்பேன். தினம் அவரை மரத்தடியில் பார்ப்பேன். மாதம் 2ஆம் தேதி அவர்கிட்ட நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன் சார். அப்போ வாங்கினவர் நியாயமாக திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? நியாயமாக கொடுக்கலை அப்படின்னா, ஒன்றுமே உங்கள்கிட்ட அத்தாட்சியே இல்லைன்னா நீதி உங்களுக்கு கிடைக்காது. நான் நீதிமன்றங்களை குறை சொல்லலை. ஆனால் அந்த ப்ரொசீஜர் அதுதான் சட்டம்னு வந்ததுன்னா எழுத்து மூலமாக என்ன இருக்கும் அது தாங்க பேசும். அதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன். இன் ஃப்யூச்சர் எப்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குடும்ப மருத்துவர் இருக்காரோ, ஃபேமிலி டாக்டர் இருக்காரோ, அதே போன்று ஒவ்வொருவருக்கும் ஒரு ஃபேமிலி அட்டர்னி, ஃபேமிலி லாயர் வேணும். இது மாதிரி காலங்கள்லாம் அவரை போய் கேட்கணும். நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னு நம்ம கேட்கணும். அதற்காக தான் இந்த பதிவு நான் போகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நிறைய பேர்களுக்கு இது போகும். இந்த தகவலுங்க மற்ற நண்பர்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சட்ட ரீதியாக உங்களுக்கு எதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த எபிசோடில் இதை பார்த்துட்டு ஐ வில் ட்ரை டு கவர் இட். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.